புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 57. அழகம்மாள் இறந்த செய்தி காடு கரையெல்லாம் பரவிவிட்டது. காற்றோடு பரவும் காட்டுத்தீ மாதிரி சொக்கத்தேவம்பட்டி, பசுக்காரம்பட்டி, திருமலாபுரம், அரைப்படி தேவன்பட்டி, குருவியப்பன்பட்டி முதலான ஊர்களிலிருந்தெல்லாம் முந்தானை இழுத்து முக்காடு போட்ட பெண்களும் கொஞ்சம் வசதி படைத்த குடைக்காரர்களும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு நேர்பாதை நேரமாகும் என்று கம்பங்காடு, சோளக்காடு, மொச்சைக்காட்டு வரப்புகளையே வழிகளாக்கி நடந்தோடி வந்தார்கள் கள்ளிப்பட்டி நோக்கி. தேவதானப்பட்டி பெரிய கருப்புக்கு தகவல் சொல்லியாச்சா? ஒத்த வீட்டு செகிலிக்கு ஆள் விட்டாச்சா? ஏல சீனி, சங்கூதுர பண்டாரத்தை கூட்டியாடா? யாரா அவன் பந்தக்காரன்? இன்னும் 1/4 மணி நேரத்தில் போட்டு முடிக்கல, காசு வாங்க மாட்டேன். ஆமாம், கொட்டுக்காரனை கூப்பிட போனவன் யாரப்பா? நம்ம பண்ணையான் மகன் சன்னாசி. அவனா? அவன் பித்துக்காலனாச்சே. அவன் இழுத்து நடந்து இலவு சொல்லி முடிக்க கருமாதியே வந்துருமே. சரி, அவன்தான் பித்துக்காலே. வருஷ நாட்டு வேங்க நீ போறது. ஏய், வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாருங்கப்பா. இப்படி வீட்டு வாசலில் வெவ்வேறு குரல்கள். அடிப்பிடி சண்டையிலும் ஆளுக்கொரு கடமை நடந்து கொண்டுதான் இருந்தது. நடைபாதை திண்ணையில் ஏறி சுவரில் முதுகெழுந்த உட்கார்ந்திருந்த பேயத்தேவர், நாயக்கருக்கு காப்பி தண்ணி கொண்டாங்கடா ஏலே என்று தொண்டை கட்டிய குரலில் உத்தரவிட்டுவிட்டு, சொந்த பந்தமெல்லாம் வந்து சேரணுமில்ல, நாளைக்கு தான் எடுக்கணும் என்று முணுமுணுத்து கொண்டார். ஏ பொம்பளைகளாம், பொலபொலன்னு அழுதுகிட்டு இருக்காம பொணத்தை குளிப்பாட்டுங்கடி முதல்ல. முதுமையின் கூன் விழுந்து 3.75 அடியாய் சுருங்கி போன ஒரு கிழவி பல்லில்லாத வார்த்தை பேசினாள். யாத்தே அப்பத்தே என்று ராகமாக அழுதவர்களெல்லாம் கரண்டு போன ரேடியோ மாதிரி கச்சேரியை சட்டென்று நிறுத்திவிட்டு பிணம் குளிப்பாட்ட தயாரானார்கள். ஆம்பளைகள் எல்லாம் வெளியே போங்கப்பா, ஆத்தல குளிப்பாட்ட போறோம் ஒருத்தி கூவினாள். நடைவாசை திண்ணையில் உட்கார்ந்திருந்த பேயத்தேவர், நாயக்கர் உட்பட எல்லாரும் தங்கள் சோகத்தையும் கூட்டிக்கொண்டு வெளியேறினார்கள். ஒரே ஒரு உருமாக்கட்டு கிழவர் மட்டும் தன் கைத்தடியில் மோவாய் பதித்து ஆழ்ந்த யோசனையில் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையாட்டி கொண்டிருந்தார். பெருசுக்கு பாவம் காது கேட்காது.